ஜெய் ஸ்ரீ மாதாஜி. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். என்னுடைய வாய்ஸ் கேக்குதுங்களா கிளியரா? Yes, ma'am. ஜெய் ஜெய் ஸ்ரீ மாதாஜி மாதாஜி. கேக்குது. Jai Mataji, ma'am. கவனம் முழுவதும் நமக்குள்ளேயே கொண்டு வரலாம். 2 உள்ளங்கைகள் ஸ்ரீ மாதாஜியை நோக்கி வைத்துக் கொள்ளலாம். ஸ்ரீ மாதாஜியை ஸ்ரீ மாதாஜியின் திருவுருவ படத்தை நாம் சிறிது நேரம் பார்த்து கொண்டிருக்கலாம். அவர்களிடம் இருந்து வரும் நுண்ணதிர்வுகளை நமது 2 கைகளில் நாம் உணரலாம். ஸ்ரீ மாதாஜியின் திருவுருவ படத்திலிருந்து நமக்கு அந்த முடிவில்லாத ஒரு அன்பு அங்கிருந்து நமக்கு வருவதை நாம் உணரலாம். மெதுவாக நாம் நமது இதயம், மனம், கவனம், நமக்குள் இருக்கும் எல்லா கவலைகள் மற்ற எல்லாவற்றையும் ஸ்ரீ மாதாஜியின் திரு கமல பாதங்களில் சரணடைவோம். பிரார்த்தனை செய்வோம். ஸ்ரீ மாதாஜி தயவு செய்து தங்களுடைய தெய்வீக நுண்ணதிர்வுகளை நாங்கள் உணர செய்யுங்கள். ஸ்ரீ மாதாஜி தங்களுடைய நுண்ணதிர்வுகளை எங்களுக்குள் தக்க வைக்க எங்களுக்கு அனுமதி செய்யுங்கள். ஸ்ரீ மாதாஜி எங்களுடைய இதயம், மூளை மற்றும் கவனம் மற்றும் எங்களுடைய எண்ணங்கள், சிந்தனைகள், எங்களுக்குள் இருக்கும் எல்லா கவலைகள், எல்லா பற்று, அகங்காரம், மமகாரம் முழுவதுமாக தங்களுடைய திரு கமல பாதங்களில் சரணடைகின்றோம். ஸ்ரீ மாதாஜி தயவு செய்து எங்களை தியான நிலைக்கு எடுத்து செல்லுங்கள். நாங்கள் எண்ணங்களற்ற நிலையில் இருப்பதற்கும் எங்களுக்கு அருள் புரியுங்கள். தாயே, தங்களுடைய தெய்வீக நுண்ணதிர்வுகளை எங்கள் விரல் நுனிகளிலிருந்து, எங்கள் உள்ளங்கைகளிலிருந்து, எங்கள் உடம்புக்குள், எங்கள் இதயத்திற்குள் பாயட்டும் தாயே. கவனத்தை முழுவதுமாக நமக்குள்ளே வைத்துக் கொள்ளலாம். நமக்குள் அந்த நுண்ணதிர்கள் ஸ்ரீ மாதாஜியிடமிருந்து வரும் அந்த நுண்ணதிர்களை நமது விரல் நுனிகளிலிருந்து, நமது உள்ளங்கையிலிருந்து, நமது கைகள் வழியாக நமக்குள் செல்வதை சற்று நேரம் உணர்ந்து பார்க்கலாம். கவனத்தை மெதுவாக நமது மூச்சின் மேல் வைக்கும் போது நமது எண்ணங்கள் எல்லாமே குறையும். இது நமக்குள் ஒரு அமைதியை உண்டாகும். காலை நேர தியானத்தில் நமக்கு வேற எந்த எண்ணமும் சிந்தனை எதுவுமே இல்லாமல் தூய மனதோடு நாம் ஸ்ரீ மாதாஜியின் முன் உட்கார வேண்டும். நமக்குள் தோன்றும் எல்லா எண்ணங்களை ஸ்ரீ மாதாஜி, இந்த எண்ணங்கள் முழுவதும் நீக்கிவிடுங்கள். நாங்கள்
தங்களுடைய திரு கமல பாதங்களில் சரணாகதி அடைய வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு இருக்க வேண்டும். இப்படி சிறிது நேரம் அந்த நுண்ணதிர்வுகளை நாம் உணரலாம். இப்பொழுது மெதுவாக கண்களை திறந்து அன்னையை வணங்கிவிட்டு குண்டலினி உயர்த்தி பந்தன் போட்டுக் கொள்வோம். மிக மெதுவாக நாம் பந்தன் போட வேண்டும். 2 கைகளை மெதுவாக உயர்த்தி நமது உச்சந்தலைக்கு மேல் கொண்டு வந்து ஒரு முடிச்சை போட வேண்டும். மெதுவாக மீண்டும் 2 கைகளை நமது முதுகு தண்டின் கடைசி எலும்பில் அங்கிருந்து கவனத்தை வைத்துக்கொண்டு இந்த நுண் அதிர்வுகள் மீதும் நாம் கவனம் வைக்க வேண்டும். நமது 2 உள்ளங்கைகளிலிருந்து நுண்ணதிர்வுகளை மெதுவாக உயர்த்தி கொண்டு 2 கைகளை தலைக்கு மேல் 2 முடிச்சுகள் போட வேண்டும். ரொம்பவும் பொறுமையாக கவனம் முழுவதும் அந்த நுண்ணதிர்கள் மேல் இருக்க வேண்டும். மீண்டும் 3வது முறை மெதுவாக உயர்த்தி கொண்டு நமது உச்சந்தலைக்கு மேல் 3 முடிச்சை போட வேண்டும். இப்பொழுது பார்த்தீங்கன்னா, இன்னுமே நல்லாவே ஃபீல் பண்ணலாம். நமக்கு நாமே பந்தன் போட்டுக்கொள்வோம். கவனம் எப்பொழுதுமே அந்த உள்ளங்கையில் இருக்க வேண்டும். இடது உள்ளங்கையில் கவனம் வைத்துக்கொண்டு நமக்கு நாமே கவச்சம் போட்டுக்கொள்வோம். கவச்சம் போடும்போதும் அந்த இடது கையிலிருந்து நுண்ணதிர்கள் வலது கை வழியாக நமக்கு நாமே அந்த கவச்சம் போடும்போது அந்த நுண்ணதிர்வுகளை நமக்கு அது பாதுகாப்பு தருகின்றது. 7 முறை உணர்ந்து போட வேண்டும். மிகவும் நிதானமாக, எதற்கும் நாம் அவசரப்பட வேண்டாம். நாம் தியானத்தில் இருக்கும்போது நமக்கு இந்த காலம் எல்லாவற்றிற்கும் மேலாக நாம் ஸ்ரீ மாதாஜியிடம் இணைவதுதான். மெதுவாக 2 உள்ளங்கைகளை மடியின் மீது வைத்துக் கொள்ளலாம். இடது உள்ளங்கை தொடர்ந்து மடியின் மீது இருக்கட்டும். அன்னையை நோக்கி வலது கையை பூமியின் மீது வைத்துக் கொள்ளலாம். தாயே, எனக்கு தூய்மையான ஆசையை தந்தருளுங்கள். நமக்குள் இருக்கும் எல்லா உபாதைகள், எதிர்மறை சக்திகளை முழுவதுமாக நாம் அன்னையின் திருக்கமல பாதங்களில் சரணாகதியோடு நாம் அதை முழுவதுமாக அர்ப்பணித்து விட்டோம். எப்பொழுதுமே நாம் நேர்மறை சிந்தனையோடு, நேர்மறை எண்ணங்களோடு பிரார்த்தனை செய்வோம். ஸ்ரீ மாதாஜி, எங்களுக்கு தூய்மையான விருப்பத்தை தந்தருளுங்கள். தங்களுடைய ஸ்ரீ மகாகாளி முழு அருளும் எங்களுக்கு கிடைக்குமாறு செய்யுங்கள்.
கவனத்தை நமது வலது நாடியின் மீது வைத்துக் கொள்ளலாம். வலது கையை மடியின் மீதும், இடது கை ஆகாயத்தை நோக்கி. ஸ்ரீ மாதாஜி, தயவு செய்து எங்களுக்கு தூய செயல்திறனை தந்தருளுங்கள். நமக்குள் இருக்கும் எல்லா கவலைகளையும், அகங்காரத்தையும் எல்லாவற்றையும் முழுவதுமாக நாம் அன்னையின் திருக்கமல பாதங்களில் அர்ப்பணித்து விட்டோம். எதற்கும் கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை. ஸ்ரீ மாதாஜி, தங்களுடைய ஸ்ரீ மகா சரஸ்வதியின் அருள் எங்களுக்கு முழுவதுமாக கிடைக்க செய்யுங்கள். கவனம் நமது சுழுமுனை நாடியில் கொண்டு வரலாம். 2 உள்ளங்கைகளை மடியின் மீது. ஸ்ரீ மாதாஜி, நாங்கள் எப்பொழுதும் சமநிலையில் இருக்க எங்களுக்கு அருள் புரியுங்கள். தங்களுடைய ஸ்ரீ மகாலட்சுமி அருளும் எங்களுக்கு கிடைக்க செய்யுங்கள். நமது நோக்கமே நாம் அன்னையிடம் இணைவதுதான். குண்டலினி விழிப்புணர்வு பெற்ற பிறகு நாம் எல்லாவற்றையும் தாண்டி விட்டோம். காலாதீத், அந்த கணேச சதசேஷத்தை நம்ம குணாதீத், காலாதீத், அது எல்லாவற்றிற்கும் மேலாக நாம் சென்று விட்டோம். அதை நாம் உணர வேண்டும். கவனம் இப்பொழுது நமது வலது கையை இடது பக்கம், அதாவது மேல் வயிற்றின் பகுதியில் குரு தத்துவத்திற்கு கையை வைக்கிறோம் இல்லையா? ஸோ அந்த நாபி சக்கரத்துக்கு கொஞ்சம் கீழாக கையை வைத்துக் கொள்ள வேண்டும். விரல்களில் சிறிய அழுத்தத்தோடு முழு கவனம் நமது இடது உள்ளங்கைகளிலும் வலது கையிலும் இருக்கட்டும். ஸ்ரீ மாதாஜி, தங்களுடைய அருளால் நான் தூய ஆத்மா. ஸ்ரீ மாதாஜி, தங்களுடைய அருளால் நான் தூய ஆத்மா. என்னுடைய குரு தத்துவத்தை விழிப்புணர்வு செய்யுங்கள். என்னுடைய பவசாகரத்தில் இருக்கும் எல்லா உபாதைகளை முழுவதுமாக அழித்து விடுங்கள். மற்ற குருமார்களுடைய அவர்களுடைய ஆதிக்கமும், அவர்களுடைய உபாதைகள் எங்கள் பவசாகரத்தில் இரு இருந்து முழுவதுமாக நீக்கிவிடுங்கள். ஸ்ரீ மாதாஜி, தயவு செய்து எங்களுக்கு தூய ஞானத்தை தந்தருளுங்கள். தெய்வீக ஞானத்தை தந்தருளுங்கள். நிர்மல் வித்யாவை தந்தருளுங்கள். சஹஜ யோகாவை பற்றியும், சக்கரங்களை பற்றியும், எங்கள் நாடிகளை பற்றியும், ஆத்மா மற்றும் குண்டலினியுடைய முழு ஞானத்தையும் எங்களுக்கு தந்தருளுங்கள். எங்களுக்குள் அந்த தெய்வீக நுண்ணதிர்வுகளை உணரும் சக்தியையும் எங்களுக்கு தந்தருளுங்கள்.
கவனம் முழுவதும் நமது இடது உள்ளங்கையில் வைக்கும்போது, நமக்கு நுண்ணதிர்கள் ஸ்ரீ மாதாஜியின் திருவுருவ படத்திலிருந்து நமது இடது உள்ளங்கை வழியாக வலது கையின் மூலமாக நமது பவசாகரத்திற்கு சென்றடைவதை நாம் உணர வேண்டும். சிறிது நேரம் உணரவில்லை என்றால் பிரார்த்தனை செய்யுங்கள். ஸ்ரீ மாதாஜி, தயவு செய்து தங்களுடைய நுண்ணதிர்களை நாங்கள் உணர செய்யுங்கள். தங்களுடைய நுண்ணதிர்கள் எங்களுக்குள் முழுவதுமாக நிலைத்திருக்கட்டும். ஸ்ரீ மாதாஜி, எங்கள் குரு தத்துவத்தை மேம்படுத்துங்கள். ஸ்ரீ மாதாஜி, எங்களுக்கு ஆத்ம விழிப்புணர்வை தந்தவர்கள் தாங்களே. நாங்கள் எல்லோரும் தங்களுடைய கருவிகள் மட்டுமே. ஸ்ரீ மாதாஜி, தாங்களே எங்களுக்கு குரு. வேறு யாரும் எங்களுக்கு குரு இல்லை. ஸ்ரீ மாதாஜி, எங்களுக்குள் இருக்கும் எல்லா பயத்தையும், மற்றவர்கள் எங்களை ஆதிக்கம் செய்யும் எல்லா உபாதைகள் முழுவதுமாக நீக்கிவிடுங்கள். மற்றவர்கள் யாரும் எங்களை ஆதிக்கம் செய்யாமல் இருப்பதற்கு தாங்களே அருள் புரிய வேண்டும். ஸ்ரீ மாதாஜி, தங்களுடைய அருளால் நானே எனது குரு. ஸ்ரீ மாதாஜி, தங்களுடைய அருளால் நானே எனது குரு. ஸ்ரீ மாதாஜி, தாங்களே எங்களுக்கு தாயாகவும் குருவாகவும் எப்பொழுதுமே அருள வேண்டும். நமது கவனம் எப்பொழுதுமே அந்த நுண்ணதிர்கள் மேல்தான் இருக்க வேண்டும். கவனம் அது மேல் இருக்கும்போது நமது எண்ணங்கள் எதுவுமே நம்மளை பாதிக்காது. ஸ்ரீ மாதாஜி, தங்களுடைய அருளால் நானே எனது குரு. நாம் குருவாகும்போது நாம் தர்மத்தின் வழியில் செல்வதற்கு மிகவும் எளிதாக இருக்கும். நமக்குள் எந்த பாதிப்பும் ஏற்படாது. குருவின் மந்திரத்தை கூறுவோம். குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவம் மகேஸ்வரா குரு சாக்ஷாத் பரபிரம்மா ஸ்ரீ மாதாஜி நிர்மலமா தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹ. ஸ்ரீ மாதாஜி நமக்கு குருவாக இருந்து ஸ்ரீ பிரம்மா தேவாவும் ஸ்ரீ விஷ்ணுவும் ஸ்ரீ சிவனும் அவர்களுடைய அவதாரமான ஸ்ரீ ஆதிகுரு தத்தாத்ரேயா அவர்கள் எல்லோருக்கும் மேலாக நமக்கு ஸ்ரீ அன்னை நமக்கு குருவாக வந்து அருளுகின்றார். நமக்குள் இருக்கும் எல்லா கவலைகள் எல்லாமே நாம் அன்னையிடம் சமர்ப்பணம் செய்வோம். நமது தாய் நமக்குள் இருக்கும்போது, தாய் குண்டலினி நமக்குள் இருக்கும்போது
நமக்குள் இருக்கும் எல்லா கவலைகள் எல்லாவற்றையும் நீக்கி நம்மை நல்வழியில் நடத்தி செல்வாங்க. முழு நம்பிக்கை வேண்டும். கவனத்தை மெதுவாக நமது வலது கையை இதயத்திற்கு கொண்டு வருவோம். ஸ்ரீ மாதாஜி, எங்களுக்கு ஆத்ம விழிப்புணர்வு தந்ததற்கு கோடான கோடி நன்றிகள் அன்னையே. ஸ்ரீ மாதாஜி, தங்களுடைய அருளால் நான் தூய ஆத்மா. நான் இந்த உடம்போ, மனமோ, எண்ணமோ, செயலோ, உணர்வோ, பற்று, பதவி எதுவும் கிடையாது. தங்களுடைய அருளால் நான் தூய ஆத்மா. தயவு செய்து என் என்னுடைய ஆத்மாவை உணர எனக்கு அருள் புரியுங்கள். நமது ஆத்மா நமது கட்டை விரல் அந்த அளவிற்கு தான் இருக்கும். அங்கிருந்துதான் இந்த நுண்ணதிர்வுகளையும் அந்த குளிர்ந்த வைப்ரேஷன்ஸை நாம் உணரலாம். எனக்குள் தோன்றும் தெரிந்தும் தெரியாமலும் இருக்கும் எல்லா பயத்தை முழுவதுமாக நீக்கிவிடுங்கள். எனக்குள் இருக்கும் எல்லா பயத்தையும் முழுவதுமாக நீக்கிவிடுங்கள். ஸ்ரீ மாதாஜி, தயவு செய்து எனக்கு மன்னிக்கும் குணத்தை தந்தருளுங்கள். என்னுடைய இதயத்தில் மன்னிக்கும் குணத்தை தந்தருளுங்கள். என்னுடைய இதயம் முழுவதுமாக திறந்து நான் எல்லோரையும் மன்னிக்கின்றேன். என்னையும் நான் மன்னித்துக் கொள்கின்றேன். ஸ்ரீ மாதாஜி, இந்த மன்னிப்பு தன்மையை, இந்த மன்னிப்பு குணத்தை என்னுடைய பேச்சிலும் செயலிலும் அதை உணர செய்யுங்கள். இதயபூர்வமாக நமக்குள் அந்த மன்னிப்பு தன்மை இருக்க வேண்டும். ஸ்ரீ மாதாஜி, என்னுடைய இதயத்தை தூய்மைப்படுத்துங்கள். நான் ஆத்மாவாக மாறும் எல்லா உபாதைகள் எல்லாவற்றையும் நீக்கிவிட்டு நான் ஆத்மாவாக மாற எனக்கு அருள் புரியுங்கள். நான் ஒரு தூய ஆத்மா என்ற உணர்வை எனக்குள் அந்த உணர்வை ஏற்படுத்துங்கள். கவனம் முழுவதும் நமது இதயத்திலும் சஹஸ்திராரத்திலும் வைத்துக்கொண்டு இடது கை அன்னையை நோக்கி வைத்துக் கொண்டிருக்கின்றோம். ஸ்ரீ மாதாஜியின் திருவுருவ படத்திலிருந்து நாம் அந்த நுண்ணதிர்வுகளை நமக்குள் உணர வேண்டும். நமது இதயத்திற்கு அன்னையின் அந்த தெய்வீக நுண்ணதிர்வுகள் நமது இதயத்திற்குள் செல்வதை உணர வேண்டும். ஸ்ரீ மாதாஜியின் முழு அன்பும் முழு தெய்வீக அருளும் நமது இதயத்தில் முழுவதுமாக பரவுவதை நாம் உணர வேண்டும். ஸ்ரீ மாதாஜி, எங்கள் இதயத்தை பலப்படுத்துங்கள். நாங்கள் எல்லோரும் தைரியமாக இருக்கவும், எந்த நிலையையும் நாங்கள் நோக்குவதற்கு
எந்த கஷ்டம் எதுவாக இருந்தாலும் அதை எதிர்கொள்ளும் சக்தியை எங்களுக்கு தைரியத்தையும் தந்தருளுங்கள் அன்னையே. கவனம் முழுவதும் நமது இதயத்திலே இருக்கட்டும். இங்கு நாம் சித்தானந்த ரூபம் சிவோகம் சிவோகம் என்று கூறுவோம். நமக்கு அந்த கடவுளுடைய இணைப்பு ஸ்ரீ சிவ தத்துவத்தை உணர்வதற்கு நாம் இவ்வாறு கூறுவோம். சித் ஆனந்த ரூபம் சிவோகம் சிவோகம் सच्चिदानन्दरूपं शिवोऽहं शिवोऽहं सच्चिदानन्दरूपं शिवोऽहं शिवोऽहम्. இரண்டு கைகளை மடியின் மீது வைத்துக் கொள்ளலாம். இப்பொழுது பார்த்தால் நமது உச்சந்தலை சஹஸ்ரார சக்கரத்தில் நுண்ணதிர்வுகளை நாம் உணரலாம். ஸ்ரீ மாதாஜி, நாங்கள் எப்பொழுதுமே தங்களுடன் ஐக்கியமாவதற்கு எங்கள் முழு கவனம், எங்களுடைய செயல், எண்ணம் எல்லாமே நிலைத்திருக்கட்டும் தாயே. எங்களுக்குள் நேர்மறை சக்திகளை முழுவதுமாக உணர செய்யுங்கள். எங்களுக்குள் இருக்கும் அகங்காரத்தையும் மமகாரத்தையும் முழுவதுமாக நீக்கிவிடுங்க. ஸ்ரீ மாதாஜி, ஸ்ரீ கணேசரை போல் நாங்கள் எப்பொழுதும் தங்களுடைய திரு கமல பாதங்களில் முழு சரணாகதியோடும் அர்ப்பணிப்போடும் இருக்க செய்யுங்கள். ஸ்ரீ கணேசருக்கு எந்த பயமும் இல்லை. அதே போல் எங்களுக்குள் எந்த பயமும் இல்லாமல் நாங்கள் இருக்க எங்களுக்கு அருள் புரியுங்கள் தாயே. கவனம் முழுவதும் சஸ்திரார சக்கரத்தில் வைத்துக்கொண்டு 3 மகா மந்திரங்களை கூறுவோம். ஓம் त्वमेव साक्षात् श्री महालक्ष्मी महासरस्वती महाकाली त्रिगुणात्मिका कुंडलिनी साक्षात् शादिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः. ॐ त्वमेव साक्षात् श्री कल्की साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः. ॐ त्वमेव साक्षात् श्री कल्की साक्षात् श्री सहस्रार स्वामिनी मोक्षप्रदायिनी माताजी श्री निर्मला देव्यै नमो
நமஹ. நமது 2 உள்ளங்கைகளும் சஹஸ்ரார சக்கரத்திலும் இந்த தெய்வீக நுண்ணதிர்களை முழுவதுமாக நாம் இப்பொழுது உணரலாம். மாதாஜியின் திரு கமல பாதங்களை நமது சஹஸ்ரார சக்கரத்தில் முழுவதுமாக நாம் உணரலாம். ஸ்ரீ மாதாஜி, தாங்களே எல்லாம் செய்கின்றீர்கள். ஆத்மாவின் ஆனந்தத்தை எங்களுக்கு தந்தருளுங்கள். எங்கள் தியானத்தை வழிநடத்தி செல்லுங்கள். எங்களுக்கு எதுவும் தெரியாது அன்னை. நான் எதுவும் செய்வதில்லை. தாங்களே எல்லாம் செய்கின்றீர்கள். நமக்கு அந்த இணைப்பு இருக்க வேண்டும். நமது எண்ணம், மனம் எதுவுமே நம்மளை பாதிக்காமல் நாம் ஸ்ரீ மாதாஜியுடன் இணைய வேண்டும். அந்த இணைப்பில் இருக்கும்போது பரம சைத்தன்யா எல்லாவற்றையும் நமக்கு செய்து முடிப்பவள். முழு நம்பிக்கையோடு நாம் இதை உணர வேண்டும். நமக்குள் அந்த பக்தி மட்டும் இருக்கும்போது இதை நாம் உணர வேண்டும். பக்திகள் நமக்கு பக்தி இருக்கும்போது நமக்குள் எல்லாவற்றையும் தாண்டி நாம் செல்வோம். நமது கவனம் இன்னும் நமது சக்கரங்கள் தூய்மை அடையவில்லை, நாடிகள் சரியில்லை, எல்லாவற்றையும் ஸ்ரீ மாதாஜியிடம் சரணடைவோம். தன்னிச்சையாகவே அது தூய்மை பெறும். நாம் அந்த இணைப்பில் இருக்கும்போது இந்த நிலையில், இந்த தியான நிலையில் எல்லாமே அது தூய்மை பெறும். நாம் தொடர்ந்து இதே தியான நிலையில் ஸ்ரீ மாதாஜியின் சொற்பொழிவை கேட்போம். ஜெய் ஸ்ரீ மாதாஜி. 1988 அன்னை ஆற்றிய சொற்பொழிவு.
So very nice to come and meet you all here. Very kind of you to have invited me to your ashram. So you must have realized from the experience of these 2 days program that we had, though it looks formidable in the beginning, it's not so difficult to achieve results and to get people realized. I find all of you have been very sensible and you worked it out very well. It was such a pleasure, such a joy for me to see that you gave realization to so many people and you managed to convince them about Sahajya. It is very difficult in these modern times, especially in the country like America and others of the same kind. I'll have this in the hand, it's better. That it's impossible for people to know that there is anything beyond. Of course, unknowingly they are seeking, unknowingly. They are not even aware that there's a possibility of their getting a self-realization. And so many fake people have arrived that they think it's another kind of a guru shopping that they have to go through. And when I came first to America, I think the first country I came to was America in a way. I had gone to Iran before that because my brother was there. And when I came first to America, it was a surprise to me in so many ways that they came to my lectures, quite a lot of them, in every place I went to. But they did not understand what I was saying, what I was trying to communicate to them. And they did not like that I told them that they have to be careful about people who take money from them. There are no courses. I think there are these lectures somewhere with me, which I gave in those days. I didn't talk of negativity or anything, though I found the whole place was flooded with negative forces. All that was done in those days had an effect on the minds of the seekers. And that's how the seekers were lost. So many of them were lost. And again, what we find, that they are getting lost more and more. At this time, we cannot say in what area or what group or what part of the country will be able to work out better. But in any case, better in the West Coast, I think people are more reasonable about it. For you, it is a difficult task to talk about Sahajya. But I would say you should go all out, not to feel shy, not to make reservations about it. How they talk about their gurus all the time. You meet somebody in the plane sitting next to you, suddenly he starts talking about his guru. You are amazed when you don't know the person at all. He starts talking about his guru. So to open the topic, best is to wear something
of my photograph or something, so that people ask, who is this person, to begin with. Or could be a badge if you can wear it, or if it is allowed to wear. Something like that, if you wear and people ask you, you can talk. You can start talking. We have to talk. That's the only way we can spread Sahaj. Of course, you can have your programs, you can get people, you can give them realization, this, that. But to talk about it is important, because see, those people who have come much later than me, much later than me, to this country are so much well known everywhere, everybody knows about them. Now, of course, it is also true, the second point is that in Sahaj you have to become. You cannot just say that, all right, I have become a Sahaj. No, you cannot. Nor can you say, I am following Shri Mataji. That also cannot be said. Nor you can say that, all right, we have an organization or something like that, or I'm wearing this just because she's my guru. You can't say that. You have to become. You have to become a Sahaj. If you have to become a Sahaj, then it has to be worked out. And that takes time. To rise from Nirvichara to Nirvikalpa, it takes time. For some people it takes more time. For some people it takes less time. Depends on the preparation of a person. Also, I would say previous lives, good deeds, and these lives, understanding, so many things are there. So it takes time. But at least one can talk about it. So the atmosphere is created. You can talk to people, tell them that we have found the truth, and it's very simple. You can't pay for it. It just works. It's spontaneous. It's a living process. It's an evolutionary process. You can talk like that. Not about me, but about Sahaj in an abstract manner. And it's such a wonderful thing. One should do it. All such talks are going to help us a lot. Though I would say those who listen to you may not get realization. But at least in the atmosphere it will be. And that is going to help us a lot. If it is in the atmosphere, people know that there's something like this coming up. For you people, of course, you have to work hard. And you have to become Sahaj Yogis. Becoming is a little bit a difficult task sometimes, because there's this great Mr. Ego, or maybe certain conditionings, you see, that people can't give up. And that they find it difficult to get out. But if you know how to raise your Kundalini, she will manage it. She knows how to do it, and she will give you that status. But first and foremost thing is to meditate and to raise your Kundalini. Meditation is the only way you can grow. There's no other way out. Because when you meditate, you are in silence. You are in thoughtless awareness. Then the growth of awareness takes place. Then it opens out. But if you are thinking, supposing there's a lake, and the lake is completely in a turmoil, nothing can grow. But supposing it is silent, then lotuses can grow, anything can grow in it. In the same way, if your mind is agitated and your growth is not yet fully expressing itself, then it's such a vicious circle that you are agitated and your growth is hindered. Again, you are agitated, your growth is hindered. So the best way is to take to meditation. When you take to meditation, this turmoil will settle down. And when it will settle down, your growth will take place. After meditation, you will feel definitely that you have come out very well, you have grown very well. But for that, one has to be very honest. You cannot force people to be honest. That's one thing you can't do. You have to be honest to yourself. You are not to be hypocrite. You have to see for yourself that whatever you are doing is for your benevolence, is for your good, and that you have to do it because it is good for you to begin with, and then for the good of the humanity. You are doing for the good of the humanity. Now, some people who come for the first time will have lots of doubts because of ego. They have lots of doubts because of ego. How can that be? How can this be? All kinds of things they ask. Now, you have to say that first of all, you develop your
inside. You develop your enlightenment. Your light is not sufficient. In the light only there are no doubts. Supposing in darkness you think that this table has no cover, it's all right. You can think whatever you like. But when there is light, you see for yourself there is a beautiful cover on top of this table. In the same way, it happens to us that we have to achieve a state. And once we achieve that state, then there's no question, there's no doubt, there's nothing, and you become so empowered. It is such a simultaneous thing. It works as soon as you achieve something, it works. When it works, then you are convinced. I'd say it's a very beautiful new chain starts within yourself, and then you really start enjoying your joy of yourself. But that portion for anyone is little risky. For anyone. If you have crossed that, then you are above it. But if you are still a little bit in between, be careful. You can be deluded. You can be quite deceived about it, because we have all kinds of people in Sahaja. The door is open to everyone. We get many negative people also. They are still lingering on the periphery. And you are also on the periphery, then you meet those people. And you think, how can that be? This person was so bad. He says he's a Sahajogi, but he was like this, like this, like this. That shows one thing for definite, that if you see somebody of that kind, of that mentality, which is not Sahaja, if you see someone who is not up to the mark and who behaves in a very mundane manner, or maybe in a very ridiculous manner, know that that person is not a Sahajogi. But you have to be a Sahajogi. Don't judge Sahajoga by other people. You judge it by your own assent and by your own enlightenment. If you are not enlightened, you cannot see anything. Even if you are slightly enlightened and not enlightened fully, then you see other people. Don't see other people. See yourself. Seeing yourself, you will become more aware and more conscious. And once this awareness grows, you start seeing the truth as it exists. So for Sahajogis, it is important, first of all, to wash themselves. Now we discovered that, you see, in the groups, and when we form a collective, and when we start living together, see, some of the old style things still linger on. A common thing is a gossip. Christ has called them, beware of the murmuring souls. He knew that these will be coming back on the stage again when I will be here to tell you about Sahajoga. So he already told that beware of the murmuring souls. And these murmuring souls, first of all, their attention is not all right. Their attention is here and they're trying to find out something. And then they start talking about things. Then they start creating problems. And they are somehow like to destroy your realization. They want that you should not achieve what you're achieving because they cannot achieve it. So then they say that somehow you should be destroyed. So they talk to you in a manner that you start doubting yourself. You start doubting Sahajoga. Or else they start talking about others and try to create a problem for you. For that, I would say that nobody should talk to anyone about others. It's one of the tricks they can play. As we have in Ramayana, there was a maid servant called Manthara. That's why it said in Indian language that don't talk to people who are lower in levels. I don't mean lower in the way that people understand, but lower in levels as far as the spirituality is concerned. So this lady went and told the stepmother of Sri Rama, who loved Rama very much, that see now, when Rama becomes the king, your son will have no place and all those things. And she convinced her. By that, the whole Ramayana was created and Rama had to go to the jungle. So all such people start talking.
They talk in such a manner that you feel that, oh, we are very important, and the lady or the gentleman is taking so much interest in us and she's telling us this. And then this negative force starts forming a group among yourselves. And when such a group is formed, that group becomes anti-God, anti-Sahajya. And then it is a very big problem because the undercurrents start and they try to destroy your collective. So anybody starts talking ill of another person, just tell that person, shut up. I don't want to hear anything against anyone. If you have to say anything, go and tell the leader, but not me. I'm not interested. You be interested in your ascent. If you are not interested in your ascent, then what you will do, you will watch other people. You look at others, you see how they are, not yourself. Now, it is for your gain you have come to Sahajya, not for anybody else's gain. First of all, your gain. And once you gain something, then you can only help others to do something about it. So, it is important to understand the first rule of Sahajya is that you look at yourself. How are you? Are you really progressing? Or you are worried about other things like your business, this, that. Or you are worried about your ascent. What are you worried about? Are you worried about your ascent? If you are worried about your ascent, what are you doing about it? That has to be the main object of life. The rest of the things follow it. Once you ascend, the whole cosmos can look after your problems. But you must ascend into the kingdom of God. That's the main point is. So, first of all, you have to ascertain about yourself. Am I ascending? Am I transforming? Am I giving up all my bad habits? Am I getting rid of my temper? Am I getting peaceful? Am I now sweet? Or am I now still the same horrible criticizer of others? Just put your attention to yourself and see for yourself. It's like a mirror. You start seeing yourself in the mirror, what's wrong with you. And then you try to correct it. Now, second point is that you must see your vibrations, what centers you are catching, yourself. For that, you have to give yourself a bandhan. You give yourself a bandhan and see for yourself what's wrong with you. When you give yourself a bandhan, you will know about your chakras. And you'll be amazed. I've known some people who found out they had cancer. Through centers, they could say, Mother, we must be having cancer. And then it was discovered in time, and we could manage it very well. Because they themselves found it. And then they asked me what to do, and I told them, and they got cured. When they went to the doctors, they said they had cancer. And once they cured themselves, they were all right. So that is how first pay attention to yourself. You find out what's wrong with you. Some of you might be having terrible ego. Then maybe you might be having a very bad Agya Chakra. Then you should find out, have you got Agya Chakra? This is ego. Then there's a very good remedy in Sahajya, which may look ridiculous, but it's very good remedy, is to beat yourself with shoes, as they know is the beating with the shoes. It's called as a shoe treatment. Now, then you have to go further. See, you find yourself that your right side is hot. What you do is to put your right side towards the photograph and left side up towards the ether. The ether takes away the heat. But what actually happens is that your right side gets the vibration and the heat is pushed towards your left and passes out into the ether. Now this heat comes from too much futuristic living. Those people who are too much futuristic, they have too much heat. And too much heat has to go away. And when this heat starts going away, then you are amazed how it works. For that, there are various things we have to use, but mainly for right-sided people, they should not use any light at all. They should not sit in the sun. They should sit in the moonlight. They should read some poetry. They should not tie up
watches. They should not look at time. They should allow the time to pass, and they should just become very sort of emotional people. They should sing songs of bhakti. They should not do hatha yoga. There's so many things they should not do if they are right-sided. You'll be surprised how people have been helped through this kind of a treatment which treats one side of your being. The left-hand side people are the people, as you know, are the ones who are docile, who bear up lots of things from others and cry and weep and all the time, are on the loser's end. Such people have problems also because all their organs are lethargic and they have problems of a lethargic heart, lethargic liver, lethargic intestines. Everything becomes very lethargic. All these left side things can be cured. Plus they might have some sort of a badha in them, in the sense they are possessed by someone. Of course, some of them are possessed by right side also. Not that only the left side is possessed, but from the right side also they are possessed. And left-sided possessions are of a peculiar type because they give you pain in the body. You get pains in the body. A right-sided person doesn't get any pain himself. He gives pain to others. He's very sarcastic, he's very aggressive. He troubles others. But the left-sided people have pains themselves. They get pain here and a pain there and pain here. So left side is to be cleared, as you know very well, through the light. Light is put before the photograph, left hand towards the photograph, right hand on the Mother Earth. So the left hand gets the light and the light passes through, and the negativity of the left side passes through the right hand, and the right hand is on the Mother Earth. The Mother Earth is the one who sucks in all these negative forces of the left hand side. So these are the two sides which we clear. But once you have cleared these two sides, then you can use the photograph. Sit with your both the hands towards the photograph and put both the feet in the water, a little bit of salt in it, and about 5-10 minutes you must allow vibrations to clear you out. Then wipe your feet, put the water properly into some disposal, and then sit down for meditation. If you can do that every day, even 10 minutes is more than sufficient. Don't have to do anything in an extreme manner. In the morning time, you have to give yourself a bandhan when you are going out. Don't go out without giving a bandhan. And attention should be all the time inside, in the sense that you're walking on the road, people have habit of seeing this, seeing that, seeing like that. The attention gets frittered away. What you should do is to see about 3 feet or 4 feet at the most from the ground and not above, because you can see all the beautiful children, flowers, everything. There's nothing very beautiful about that. So better is to see only up 3-4 feet. If possible, to fix your attention so the attention becomes concentrated and you feel very relaxed and relieved of too much of wobbling of your eyes. Eyes are very important. Very important, and as you will notice, because you are all realized souls, that your eyes now have got a glint, a kind of a light in the eye. And that light shows that you are realized souls. But to keep it up, you have to look at things which are not anti-God, which are not dirty, which are not filthy, which are against Sahaj religion, which is against Sahaj culture. If you can manage that, it is going to help you a lot. Now one has to understand that now we have come out of all man-made things, like man-made countries. We don't belong to America or to England or to India. We belong to the kingdom of God. In the universal country we have come. Now we have become universal beings. As we have become universal being, we don't even have all these dividing factors which divides human being as a race or any higher, lower caste. This is no more there. Moreover, now we have given up all man-made religions.
we have entered into the religion, what we call as the universal religion, the universal pure religion. And we should of it that somehow or other we have managed to be there, to be in that universal pure religion. So, what is the content of this pure religion? We should know. What is this pure religion, universal pure religion, has given us? First of all, it has given us self-realization. As a result of that, it has given us collective consciousness. It has given us powers to raise the kundalini of others. It has given us the source of compassion and love that acts, that works, and an attention which is effective. So many things it has given us. So it's not that when we follow that religion, we are like any other people who follow any religion, but we have certain powers. So these powers increase when we humble down. They do not increase with arrogance. With arrogance, one can only become stupid. That's the only end of arrogance and ego. So with this humility, one should know that now you belong to Sahaj culture. And Sahaj culture is that of humility. If you are not humble, then you have not yet achieved your Sahaj Yoga. While talking to others, I know there are people who are horrid, who are no good, who look to be absolutely satanic. But there's no need to be angry with them or to shout at them. I know how to do it, how to look after that side. You don't have to bother. You keep your poise, you keep your balance, and you keep your smile, and just manage the show. Don't get involved into another person. Don't get involved into discussions and arguments. But just your silence can also improve all that. Now, as you grow up, then you will develop the discretion and proper idea how to react, how to work it out. But you have to allow that growth to manifest. By that, you can raise the kundalini of many. I always say those who have raised the kundalini of 100 people are to be given certificate that they are Sahaj Yogis. At least 100. That's in India. But here I would say if you have given realization to 10 people, they're very difficult people, first of all. One is equal to 100. So let us keep it 10 people. If you have given realization to 10 people, at least then we can say that you are a Sahaj Yogi. And as you go on giving realization, you will enjoy that. Enjoy it. And then you will have more powers and more understanding. So best thing is that you should try to put your attention within yourself to see for yourself how far you have come through your vibrations. Know yourself, what is required in you. First and foremost thing, the light has to be clean. Then see how far you can reach your light, how far you can increase your dimension, how far you can go with others. I hope this small explanation about your meditation and your method of rising and ascending will help you to grow further. But I don't mind if you have any questions, I would like to answer them. May God bless you. May God bless you. May God bless you. மெதுவாக நாம் ஸ்ரீ மாதாஜி அவர்களுக்கு நன்றி கூறுவோம். நமது ஆன்மீக வளர்ச்சிக்கு நம்மை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும்.
நமது நிலை எப்படி இருக்கின்றது என்று ஸ்ரீ மாதாஜி கூறி கொண்டிருந்தார். ஸோ நாம் அதை முழுவதுமாக உணரலாம். நமது பரிணாம வளர்ச்சியும் ஆன்மீக வளர்ச்சியும் முன்னேற நம்மை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஸ்ரீ மாதாஜி, தயவு செய்து எங்களுக்கு தெய்வீக ஞானத்தை தந்தருளுங்கள், நிர்மல் வித்யாவையும் தந்தருளுங்கள். இன்றைய தியானம் எங்கள் அனைவருக்கும் தந்ததற்கு எங்களது கோடான கோடி நன்றிகள் அன்னையே. குண்டலினியை உயர்த்தி பந்தன் போட்டுக்கொள்வோம். ஸோ இன்னைக்கு லெக்சர்லயும் ஸ்ரீ மாதாஜி சொன்னாங்க, பந்தன் போடும்போது அந்த நுண்ணதிர்களை நாம் உணர வேண்டும். மெதுவாக குண்டலினியை உயர்த்தி பந்தன் போட்டுக்கொள்வோம். ஜெய் ஸ்ரீ மாதாஜி.